அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஈரானுடைய ஒப்பற்ற விஞ்ஞான வளர்ச்சி, ஆயுதத்துறையில் அது பெற்றிருக்கின்ற அடுக்கடுக்கான வெற்றிகள், அதை இஸ்ரேலிடம் சோதித்து பார்த்தபோது அது பெற்ற பயங்கரமான வெற்றி, இஸ்ரேலுக்கு கிடைத்த மரண அடி, இவையெல்லாம் உலகில் இருப்பவர்களின் கண்களை மிக பெரிதாக திறந்திருக்கிறது. இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்றவர்கள் எந்த அளவுக்கு உயர்வார்கள், அறிவை எந்த அளவுக்கு ஆயுதங்களாக பயன்படுத்தி ஆக்கி வெற்றி பெறுவார்கள் என்பதை ஆராய்ந்து வருகின்றார்கள். அப்படி வந்த ஆராய்ச்சிகளில் ஒன்றுதான் இன்று நமது வீடியோவின் மையக்கருத்து. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி 1979 ஏற்பட்டது. அங்கே இஸ்லாத்தை தான் நிலைநாட்டுவேன் என்பதில் மிக குறியாக இருந்தார்கள் இமாம் கொமேனி அவர்கள். அதற்கு எதிராக வைக்கப்பட்ட ஆலோசனைகளை எல்லாம் தூக்கி வெளியே வீசினார்கள். இதெல்லாம் நமது காணொலியில் நாம் அடிக்கடி சொல்லி வருகிறோம். வரலாற்றில், இஸ்லாத்தின் வரலாற்றில் 634 தொடங்கி 637க்குள்ளால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் மணிக்கூருக்கு 200 கிலோமீட்டர் அல்லது 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு இஸ்லாம் பரவியது என்று இஸ்லாத்தின் பரவலை, வேகத்தை குறிப்பிடுவார்கள். அதில்தான் 2 அண்டைய பேரரசுகள், பாரசீக பேரரசும் ரோம பேரரசும் வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த 2 பேரரசுகளும் வெற்றி கொள்ளப்பட்டு அங்கே இஸ்லாம் புகுந்தபோது இஸ்லாத்தின் வேகம் அதிகரித்தது. இதுதான் அதனுடைய உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான பகையும் அங்கேதான் தொடங்கியது. பாலஸ்தீனத்தை முழுதாக வெற்றி கொண்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பாரசீகத்தை வெற்றி கொள்கிறார்கள். பாரசீகத்தை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய படையின் இறுதி முடிவு தான் அது முழுமையாக வெற்றி கொள்ளப்பட்டது. ஆக இந்த 2 வல்லரசுகளும் வெற்றி கொள்ளப்பட்டதில் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பெருங்கூட்டம் இது இப்படியே வெற்றி பெற்று கொண்டு இருந்தால் இஸ்லாம் இந்த உலகை ஆளும் என ஒரு பெருங்கூட்டம் புறப்பட்டது. அது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு தோற்றது. 1095 ஆரம்பித்த சிலுவை போர் முதலில் கிறிஸ்தவர்களுக்கு மகத்தான வெற்றிகளை தந்தாலும் 1187 சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அவர்களால் மொத்தமும் மீட்கப்பட்டது. பைத்துல் முகதஸ் உட்பட்ட எல்லா பகுதிகளும், அதாவது ஜெருசலம் உட்பட்ட எல்லா பகுதிகளும் முஸ்லிம்களின் ஆட்சியின் கீழ் வந்தது. ஆக இந்த ஒரு பெரிய வரலாற்று ஓட்டத்தில் மேலை நாடுகள் என்று இன்று அழைக்கப்படுபவர்களும் அன்று ரோம பேரரசில் அங்கம் வகித்தவர்களும் இஸ்லாத்துக்கு எதிராக 24 மணி நேரமும் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதையும், இஸ்லாம் என்றால் வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம், முஸ்லீம்கள் மனிதர்களோடு வாழ லாய்க்கற்றவர்கள், அவர்கள் எப்பொழுதுமே போரை நம்புபவர்கள் என்ற ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்தார்கள். இன்றைய நாட்களில் தீவிரவாதம் என்றாலே முஸ்லீம்கள் என்று பிரச்சாரம் செய்ய முற்பட்டு தோற்றார்கள். இந்த இடையில்தான் ஈரானில் பல்வேறு வகையான ஆட்சிகள், டைனாசிட்டி என்று சொல்லக்கூடிய வம்சாவளி ஆட்சிகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த வம்சாவளி ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டும் பணி இமாம் கொமேனிக்கு முன்னாடியே தொடங்கிவிட்டது. இமாம் கொமேனியும் அதில் ஒருவர் என்று சொன்னாலும் இறுதி வெற்றி அவருடைய கைகளிலே கிடைத்தது. 1928 எகிப்தில் ஆரம்பிக்கப்பட்ட இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கம் என்ற முஸ்லிம் பிரதர்ஹுட் இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு பெரும் பொறுப்பை எடுத்துக்கொண்டது. நிலைநாட்டுவது என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சி உலகெங்கும் படர வேண்டும், இஸ்லாம் பெற்று தந்த அமைதி, குடி இல்லாத, வட்டி இல்லாத, சுரண்டல் இல்லாத, நேர்மையின்மை இல்லாத ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மிகவும் வேகமாக பரவியது. ஹசனுல் பன்னா அவர்களுடைய இயக்கத்திலே சேர்ந்தவர்கள் எல்லோரும் பெரிய மார்க்க அறிஞர்களாக இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவது குறித்த ஏராளமான நூல்களை எழுதினார்கள். அவர்கள் முஸ்லீம்கள் மறந்து கிடந்த அல்லது அவர்களுக்கு நினைவூட்டப்படாத விஷயங்களை எல்லாம் குர்ஆன், நபிமொழி ஆகியவற்றில் இருந்து எடுத்து விளக்கத்தை தந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இமாம் ஹசனுல் பன்னா அவர்களுடைய இயக்கத்திலே
இருந்த சையத் குத்துப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சிந்தனை வெளிப்பாட்டை ஏற்படுத்தி இன்றளவும் அதை உலகை ஆளுகின்ற ஒரு கொள்கையாக சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களிலும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும். இந்த கொள்கை எகிப்திலே பெரிய அளவில் பேசப்பட்டு எகிப்திலே முஸ்லிம் சகோதரத்துவத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இமாம் ஹசனுல் பன்னா ஹஜ் விழா என்ற ஒன்றை நடத்தினார்கள் 1948. அன்றைய நாட்களில் ஹஜ்ஜிக்கு போவது என்பது முஸ்லிம்களிடையே மறக்கப்பட்டிருந்த ஒரு செய்தி. அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் மிக பெரிதாக விவாதிப்பார்கள். முக்கியமான இபாதத்துகளை கைவிட்டு கொண்டு இருந்தார்கள். ஆகவே இந்த ஹஜ் விழாக்களின் வழியாக வசதி படைத்தோர், ஆரோக்கியம் கொண்டவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வது ஒரு கடமை. அதை அவசியம் நிறைவேற்றி ஆக வேண்டும். இந்த சில்லறை விவாதங்களில் இருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பி வசதி இருப்போர் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை மக்களுக்கு நினைவூட்ட ஹஜ் விழாக்கள் நடத்துவார்கள். இந்த ஹஜ் விழாவில் ஈரானைச் சேர்ந்த அயாத்துல்லா அல் காசம் அல் காசினி என்ற அறிஞரை அழைத்திருந்தார்கள். அவர் ஏற்கனவே எகிப்தில் நடக்கின்ற அந்த கொள்கை பிரச்சாரம் இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தினுடைய கொள்கைகள், அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தவர். ஹஜ்ஜிக்கு வந்த அயாத்துல்லா அல் காசம் அல் கசானி அவர்கள் இஹ்வானுல் முஸ்லிமீன் இயக்கத்தின் தலைவர் ஹசனுல் பன்னா அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்கள் உலகெங்கும் மனித இனம் இழந்து நிற்கின்ற அந்த நாகரிகத்தை, இஸ்லாமிய நாகரிகத்தை கொண்டு வர வேண்டும். இல்லையில் மனித இனம் மீண்டும் மௌட்டிகத்துக்குள்ளால் விழுந்துவிடும், அறியாமை காலத்தில் விழுந்துவிடும். அனாச்சாரமும் விபச்சாரமும் வட்டியும் சுரண்டலும் மனிதன் அடக்கி ஆள்வதும் நடக்கும். ஆகவே இஸ்லாம் மீண்டும் உயிர் பெற வேண்டும், மீண்டும் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை மிகப்பெரிய அளவில் விவாதித்தார்கள். இந்த சந்திப்பை தொடர்ந்து 1954 காசினியின் நெருங்கிய தோழர் முஸ்தபா மிர்லாவி என்பவர் எகிப்திற்கு வருகின்றார். அவர் சையத் குத்துப் அவர்களின் அழைப்பின் பேரில் வருகிறார்கள். சையத் குத்துப் அவர்களும் முஸ்தபா மிர்சாயி அவர்களும் மிகப்பெரிய விவாதங்களை செய்கிறார்கள். அதன் பிறகு மிர்சாவி திரும்பவும் ஈரானுக்கு சென்று விடுகிறார்கள். அங்கே இஸ்லாத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த அமைப்பு மிக வேகமாக பரவி வருகின்றது. அங்கே ஷா பஹ்லவியினுடைய டைனாசிட்டி, வம்சாவளி ஆட்சி இருக்கிறது. பேரறிஞர் சையத் குத்துப் அவர்கள் 1954 கைது செய்யப்பட்டார்கள். இந்த சந்திப்புக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் மிக முக்கியமாக காரணம் சொன்னது இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று பேசுகிறார்கள் என்பதுதான். அதன் பிறகு சிறையிலே இருந்த அவர்கள் இஸ்லாமிய எழுச்சியின் மைல்கற்கள் என்று நமது தமிழகத்திலே நமது மொழிபெயர்ப்பாக வந்த அந்த நூல் ஈரானுக்குள் புகுகிறது. ஈரானில் அது பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அது ஈரானிலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆக சையத் குத்துபிடம் வைக்கப்பட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் ஒன்று, இந்த இஸ்லாமிய எழுச்சியின் மைல்கற்கள் என்ற நூலை நீங்கள் எழுதி மக்களிடையே பிளவுகளை ஏற்படுத்துகிறீர்கள், இன்னும் மக்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறீர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அது பாரசீக மொழியில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு இருந்தது. ஆக அங்கே இயக்கத்தை நடத்தி கொண்டிருந்த மிர்லாவி அவர்கள் ஷா பஹ்லவியால் அங்கே குற்றம் பிடிக்கப்படுகிறார்கள். மைல்ஸ்டோன்ஸ் என்ற இஸ்லாமிய எழுச்சியின் மைல் கற்களில் உள்ள கொள்கைகளை நீங்கள் பரப்புகிறீர்கள், அது முஸ்லீம்களில் பலருமே இன்னும் ஜாகிலியாவில் இருக்கிறார்கள், அவர்களை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்று சொல்கிறது. இஸ்லாமிய புரட்சி ஒன்று வர வேண்டும், அதை கொண்டு வருவது முஸ்லிம்களின் அடிப்படை கடமை என்றும் அது பேசுகிறது. இருக்கின்ற ஆட்சி ஜாகிலியாவினுடைய ஆட்சி, அதை மாற்ற வேண்டும் என்றும் அந்த நூல் பேசுகிறது. இஸ்லாத்தின் அடிப்படையிலான இறையச்சமுள்ள ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில் நிறுத்தப்பட வேண்டும், அமர்த்தப்பட வேண்டும் என பேசுகிறது. அப்படியானால் இது ஷா பஹ்லவி, அதாவது பஹ்லவி டைனாசிட்டியை, வம்சாவளி ஆட்சிக்கு எதிரான நூல், நீங்கள் எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறீர்கள் என்று அவரை சிறையில் எடுக்கிறார்கள். சிறைபிடித்து
56 அவரை தூக்கிலிட்டு விடுகிறார்கள். எப்பொழுதுமே இந்த ஷஹீதுகள் வீணாக வீழ்வதில்லை, விதையாகத்தான் வீழ்வார்கள். அவர்கள் ஒரு ஷஹீத் ஆகிவிட்டால் உலகமெங்கு அந்த செய்தி பரவுகிறது. அவரை போல் நாம் ஏன் ஷஹீதாகக்கூடாது என்று மார்க்க அறிஞர்கள் பலர் களத்தில் இறங்குகிறார்கள். இதே காரணங்களை குற்றஞ்சாட்டி சையத் குத்துப் அவர்கள் 1966 தூக்கிலிடப்படுகிறார்கள். இதனை எழுதுகின்றவர்கள் மிர்லாவிக்கு தூக்கு, இஸ்லாத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்து உலகாலும் தத்துவமாக ஆக்குவோம் என்று சொன்னதற்கு, அதேபோல் சையத் குத்துப் அவர்களுக்கும் தூக்கு. ஒருவர் 1956 தூக்கிலிடப்படுகிறார், ஒருவர் 1966 தூக்கிலிடப்படுகிறார். ஆனால் இதற்குள்ளால் மிர்லாவினுடைய பயங்கர முயற்சியினால் சையத் குத்துப் அவர்களுடைய எழுத்துக்கள், இமாம் ஹசனுல் பன்னா அவர்களுடைய எழுத்துக்கள் இவையெல்லாம் பாரசீக மொழியில் மிகப்பெரிய அளவில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. சையத் குத்துப்பினுடைய மிகப்பெரிய நூல்களில் ஒன்று இந்த ஷேட் ஆஃப் த குரான் என்ற திருக்குரானின் நிழலில், இது தமிழில் கிடைக்கிறது. இப்பொழுது இந்த நூலும் பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆக எகிப்தில் எப்படி இந்த நூல்களெல்லாம் ஒரு பரபரப்பையும் ஒரு எழுச்சியையும் ஏற்படுத்தியதோ, அதைவிட அதிகமாக ஈரானிலே அவை ஒரு எழுச்சியை, இஸ்லாமிய எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த ஷஹீதுகள் அதை ஏற்படுத்தி இருந்தார்கள். உங்களுக்கு இன்றைக்கு துனிசியாவிலே ராஷித் கன்னௌசி என்று ஒரு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற, இஸ்லாத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் வாழ்நாளில் இதுவரைக்கும் 5 முறை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் என்று சொன்னால் அங்கே எல்லாம் ஆயுள் முடியும் வரை. அப்படியானால் அவர் 5 முறை இறந்து பிறகு திரும்ப வந்து இவர்களுடைய சிறையிலே புகுந்து மீண்டும் இறந்து அப்படித்தான் வாழ வேண்டும். ஆனால் அடிக்கடி அவரை விட்டு விடுவார்கள். அண்மையிலே நடந்த அரப் அப்ரைசிங் 2011 நடந்த அதில் அவர் ஆட்சிக்கு வந்தார். இருந்தாலும் மேலை நாடுகள் ஒரு பெரிய சூழ்ச்சியை செய்து இஸ்லாமிய ஆட்சி அங்கு வருவதற்கு வழிவிடாமல் அவரை கைது செய்து விட்டார்கள். கைது செய்துவிட்டு தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னபோது உலக அரங்கில் இஸ்லாத்தின் எதிரிகள் சொன்னது, தயவு செய்து தூக்கிலிட்டு விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் ஜமால் அப்துல் நாசர் சையத் குத்துப் அவர்களை தூக்கிலிட்டு இந்த சையத் குத்துப்பினுடைய சிந்தனைகள் உலகமெல்லாம் வேகமாக பரவுவதற்கு வழிவகுத்து விட்டார். ஷா பஹ்லவி மிர்லாவியை தூக்கிலிட்டு ஈரான் முழுவதும் இந்த சிந்தனையை, இஸ்லாமிய எழுச்சி மறுமலர்ச்சி என்ற சிந்தனையை படரவிட்டு விட்டார். ஷா பஹ்லவி ஒரு தவறை செய்தார், ஜமால் அப்துல் நாசரும் மிகப்பெரியதொரு தவறை செய்தார். அந்த தவறை துனிசியாவில் ஆட்சியிலே இருப்பவர்கள் செய்துவிட வேண்டாம், அவரை நீங்கள் தூக்கிலிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றும் அவர் சிறையில் தான் இருக்கிறார். நாள்தோறும் அங்கே அவர் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட வேண்டும் என்று போராட்டங்கள் துனிசியாவில் நடப்பதை நாம் செய்தி ஊடகங்களிலே பார்த்து கொண்டு இருப்போம். ஆகவே இந்த ஷஹீதுகள் மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள், மிகப்பெரிய ஒரு எழுச்சி பேரொழியை ஏற்படுத்துவார்கள். ஆப்கானிஸ்தானிலே முதலில் இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகளோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்ற அண்டைய ரஷ்யா ஆக்கிரமித்த போது அவர்களுக்கு எதிராக படை திரண்ட ஒரு 5 மாணவர்கள் முதலில் அவர்களுக்கு கிடைத்த செய்தி சையத் குத்துப் ஷஹீதாக்கப்பட்டார் ஏன் என்பதை அவர்கள் படித்து கொண்டு இருக்கும்போதுதான் அங்கே இருந்து, ரஷ்யாவிலே இருந்து படை வருகிறது. நாம் ஏன் இந்த திருக்குரானை முன்வைத்து இந்த போரை நடத்தக்கூடாது என்று நடத்தினார்கள். 10 வருடத்தில் வெற்றி பெற்றார்கள். அவர்களே தான் பின்னர் தாலிபான்கள் என்றும் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்து ஆக வேண்டும் என்று 1,29,000 தடவை குண்டுகளை வீசிய ஒபாமாவும் அதற்கு பின்னால் வந்த அத்தனை அமெரிக்க ஆட்சியாளர்களும் வீழ்த்தப்பட்டு ஆகஸ்ட் 15, 2021 அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள். ஆகவே இந்த ஷஹீதுகள் இந்த நூல்களால், அவர்களுடைய இரத்த சாட்சியத்தால் இந்த கொள்கையை நிலைநாட்டி விடுகிறார்கள். அந்த தவறை நீங்களும் செய்ய வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் சையத் குத்துப் அவர்கள் ஈரானிலே நிலையான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். இந்த ஷஹீத் மிர்லாவி அவர்கள்தான் நமது இன்றைக்கு இருக்கின்ற ஈரானுடைய தலைவர் அலி காமினி அவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்ததாக. அலி காமினி அவர்கள் இன்றைக்கு ஈரானிலே இருந்து அமெரிக்காவையும் ரஷ்யாவை ஒன்றாக வீழ்த்தி காட்டி சிங்கமாக நடைபோட்டு வருகிறாரே, அவர் தன்னுடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார். சையத் குத்துப்பிடம் இருந்து மிர்லாவி ஹசனுல் பன்னாவிடம் இருந்தே
சையத் குத்தூபுக்கு வந்த அந்த கொள்கை, சையத் குத்தூபிடமிருந்து மிர்லாவியிடம் வந்த அந்த கொள்கை என்னுள் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. என்னுடைய வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நாம் ஏன் இந்த இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்யக்கூடாது என்று களத்தில் இறங்கினேன். இமாம் கொமேனி அவர்கள் தலைமை தாங்கிய அந்த இயக்கத்தில் முழு அளவில் நான் பணியாற்றினேன். அது என்னை இன்றும் எனக்கு பாடங்களை தந்து கொண்டு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள். ஆக இப்படி இன்றைக்கு எகிப்திலே பிறந்த இந்த இஸ்லாமிய எழுச்சியின் பேரலை இன்று ஈரான் வரைக்கும் வந்திருக்கிறது. ஈரான் ஒரு வித்தியாசமான ஒரு பேரொழியை ஏற்படுத்தி இருக்கிறது. எகிப்திலே முன்னோரு மார்க்க அறிஞர்களை கொலை செய்ய முடிஞ்சது ஜமால் அப்துல் நாசரால் நைல் நதி கரையிலே வைத்து. இஹ்வானுல் முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு தடம் தெரியாமல் ஆக்க முடிந்ததே மேலே நாட்டவர்களால். ஆனால் இமாம் கொமேனி அவர்கள் மிக சாதுரியமாக ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சியை பிடித்த அடுத்த நிமிடமே விஞ்ஞான ஆராய்ச்சிகளை நடத்த வேண்டும், பாலஸ்தீனை முழுமையாக மீட்க வேண்டும், ஐக்கிய நாடுகள் போட்டு பிளந்த அந்த சதியை கூட நாம் முறியடிக்க வேண்டும், பாலஸ்தீனை முழுமையாக மீட்க வேண்டும் என்று இலக்கு அமைத்து தந்தார்கள். அந்த இலக்கிலே தொடர்ந்து நடைபோடுகிறார்கள். அதில் அவர்கள் பெற்ற வெற்றி மிசில்களாக இருக்கட்டும் அல்லது இதர விஞ்ஞான வெற்றிகளாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது எகிப்து பேரறிஞர்களும் பாரசீக பேரறிஞர்களும் இன்றைக்கு ஈரான் என்று நாம் அடையாளப்படுத்துகின்ற அந்த பகுதியில் உள்ள பேரறிஞர்களும் சந்தித்ததுதான். ஆனால் ஈரான் அதை வேறொரு கோணத்துக்கு கொண்டு வந்து வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிறது. இன்று முஸ்லிம் உலகத்தின் மிகப்பெரியது ஒரு நம்பிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை, இதையெல்லாம் பார்க்கின்ற போது சியா சன்னி வித்தியாசங்கள் எங்கேயுமே வரவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை நன்றாக புரிந்து கொண்டு இஸ்லாத்துக்காக உழைக்க பிராக்டிக்கல் சைடில், அதாவது மரியம் ஜெமீலா என்ற ஈத பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தவர் ஒரு செய்தியை சொல்வார். இஸ்லாத்தில் 2 வகையான அறிஞர்களை பார்க்கலாம். சிலர் தியரியோடு நின்று விடுவார்கள், அதாவது பெரிய மார்க்க சொற்பொழிவுகளை நடத்துவார்கள், நுணுக்கமான பேச்சுகளை நடத்துவார்கள், அவர்கள் பெரிய அறிவாளிகளாக காட்டப்படுவார்கள், நிறைய பேர் மக்கள் அவர்களை பின்பற்றுவார்கள். இவர்களெல்லாம் பிராக்டிக்கல் சைட் ஆஃப் இஸ்லாத்தை செயல்படுத்துபவர்கள் அல்ல, விளக்கி சொல்லுவார்கள் மட்டுமே. ஹசனுல் பன்னா, இமாம் கொமேனி, அலி காமினி போன்றவர்கள் பிராக்டிக்கல் சைட் ஆஃப் இஸ்லாத்தினுடைய நடைமுறை பகுதியை செயல்படுத்துபவர்கள் என்று ஒரு நூலே எழுதியிருக்கிறார். இஸ்லாமின் தியரி அண்ட் பிராக்டிஸ். தியரியில் நம்ம பெரிதாக போற்றுகின்ற எல்லா அறிஞர்களும் வந்து விடுவார்கள். ஆனால் இந்த பிராக்டிக்கல் சைடில் யாரெல்லாம் வருவான்னா, உமர் முக்தார் வருவார், இமாம் கொமேனி வருவார்கள், சையத் அகமது ஷஹீத், இந்தியாவில் விடுதலைக்காக போராடிய ஆயுதம் தாங்கி போராடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி ஷஹீதான சையத் அகமது ஷஹீத் வருவார்கள், ஹசனுல் பன்னா வருவார்கள். இப்படி இவர்களையெல்லாம் வருஷப்படுத்தி இருப்பார். ஆனால் அவர் அந்த நூலை எழுதிய காலத்தில் இஸ்லாமிய எழுச்சி ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்படவில்லை. ஆகவே இவர்களை கோடிட்டு இவர்கள் தான் பிராக்டிக்கல் சைடு என்று சொல்வார்கள். ஆக இந்த கண்ணோட்டத்தோடு ஈரானை நாம் பார்க்க வேண்டும். ஈரானில் எழுந்திருக்கின்ற அந்த அலை நிச்சயமாக வெல்லும். இன்ஷா அல்லாஹ் இணைந்திருங்கள். எல்லா வரலாற்று தகவல்களையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த நேயர்களே, ஆச்சரியம் ஆனால் உண்மை. சையத் குத்தூப் அவர்களுடைய ஃபோட்டோ ஒன்று நம்ம இணையதளத்தில் போட்டவுடன் அவர்கள் கம்பிக்கு பின்னால் இருக்கின்ற அந்த படம் வரும். சிறையிலே அவர் இருக்கும்போது உள்ள அந்த ஃபோட்டோ அது எங்கே உள்ளது என்று சொன்னால், ஈரானில் அவர் ஈரானிய மக்களின் சிந்தனையை மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறதால் இமாம் கொமேனி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அந்த சையத் குத்துப் அவர்கள் ஷஹீதான நாளில் இந்த ஃபோட்டோவை ஒரு ஸ்டாம்பாக வெளியிட்டார்கள். அந்த ஸ்டாம்பு தான் அங்கே பெரிய சர்க்குலேஷனில் இருந்தது. அந்த ஃபோட்டோ தான் இன்னும் இருக்குது. இந்த அளவுக்கு சையத் குத்துப் ஈரானில் ஆதிக்கம் செலுத்துவதாக இருந்தார். நெஞ்சிருங்கள், தகவல் தருங்கள்.